ஏங்க கொஞ்சம் நில்லுங்க. நான் சொன்னது நடந்துச்சா? நடக்கலையா? லிஃப்ட் லெவல் நான் சொன்ன மாரி நடந்துச்சா இல்லையான்னு நீங்களே சொல்லுங்க. சரி இத நான் காலையிலேயே வந்து நான் வீடியோ நான் போட்டிருந்தேன். இது நான் ஏகப்பட்ட டைம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க காலையில வந்து தெளிவா சொல்லியிருந்தேன். இந்த 25,369 டூ 25,330 இந்த லெவல கிராஸ் ஆச்சுன்னா, கண்டிப்பா வந்து 25,150 வரைக்கும் வரும். இந்த 150யும் கிராஸ் ஆச்சுன்னா 25,000 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்குன்னு நான் சொன்னேன். இத நான் எத பேஸ் பண்ணி சொல்லியிருந்தேன் அப்டின்னா, இது நான் பல நாளா நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்ப நான் உங்களுக்கு வச்சிருக்கிறது 30 மினிட்ஸ் நான் கேண்டில் நான் வச்சிருக்கேன். பார்க்காதவங்க காலைல போட்டிருந்த ரீல்ஸை போய் பார்த்துக்குங்க. அதாவது பட்ஜெட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப் ஆச்சு. ஸோ பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கேப் அப் வந்து ஆச்சு. ஸோ இந்த கேப் அப்போ வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னு நான் காலையிலே நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக பாருங்கள், இந்த 25,100 வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சப்போஸ் இந்த 25,000 கிராஸ் ஆகி கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா அடுத்து இந்த 24,700 வரைக்கும் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் நான் பாருங்க எங்கேயுமே வந்து குறுக்கு கோடு அது அந்த கேட்டகரி அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி அது எதுவும் எதையுமே நான் யூஸ் பண்ணல. ஒரு சிம்பிளான சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன். இதுதான் நான் பல வருஷமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்குது. இந்த ட்ரெண்ட் இந்த லைன் வந்து நான் எப்போ நான் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒன் டே கேண்டில் நான் வைக்கிறேன். இது போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் வந்து நான் வச்சது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 24,500 மார்க்கெட் வரும்போது என்னோட கிளினிக்கில் நான் சொன்ன லெவல் நிஃப்டி இப்போலேருந்து நான் சொன்ன லெவல் தான். இது வரைக்கும் நான் ஒரு சேஞ்சஸும் பண்ணல. சொன்ன மாதிரியே தான் நடந்துட்டு இருக்குது. இதை வந்து நான் எதை பேஸ் பண்ணி வந்து இந்த லெவல் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சி குறித்து வச்சிருக்கேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்படின்னா, 2024 செப்டம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் ஹை வச்சுருந்துச்சு 26,200. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ராப் ஆகி 24,000 வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் பீக் எடுக்கும்போது ப்ரீவியஸில் எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆச்சோ அதை பேஸ் பண்ணி வச்சிருந்த லெவல் தான். ஸோ இப்போ கரண்ட் ஸ்டில்னோ வரைக்கும் லாஸ்ட் ஒரு 1.5 வருஷமாக நடந்துட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு லெவல் தெரியும்னா அந்த லெவலை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்ட்டு ஏகப்பட்ட லைன் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு உங்கள் மனத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க.